வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பொங்கல் பண்டிகைக்கு செய்யும் ரெசிபீஸ். முதல்ல சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசி, 1½ கப்பு வெல்லம், கொஞ்சம் திராட்சை, முந்திரி, 1/4 கப்பு சிறுபருப்பு, ஏலப்பொடி, பச்சை கற்பூரம், நெய், 1 டம்ளர் பால். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் முதல்ல அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். சூடு ஏறும் வரை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி வச்சுக்கலாம். அதே கடாயில் சிறுபருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா வெல்லம் கரையிற வரை கொதிக்க விடலாம். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். வெல்லத்தில் கல், மண், தூசி எல்லாம் இருக்கலாம். அதனால் வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பொங்கல் பானை வச்சு 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதோட 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பொங்கி வரட்டும். பால் நல்லா பொங்கி வர சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிறுபருப்பு வெந்துருச்சு. கழுவி வச்ச பச்சரிசி சேர்த்துக்கலாம். பொங்கி வரும்போது அடிக்கடி கலந்து விடுங்க. நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அரிசி நல்லா வெந்துருச்சு. வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது சின்ன துண்டு பச்சை கற்பூரம் தூவி விட்டுக்கலாம். கோயில் சக்கரை பொங்கல் போல் இருக்கும்.
சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நெய்யில் முந்திரி திராட்சை பொரித்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்ததும் திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை பொரிஞ்சு வந்துருச்சு. பொங்கலோடு இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது பொங்கலுக்கு செய்யும் 7 காய் குழம்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல் குழம்பு செய்ய 7 காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், சொரக்காய், முள்ளங்கி, வாழைக்காய், மொச்சை எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் காஞ்ச மிளகா, எடுத்து வச்ச பருப்பு எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதும் இதோட தேங்காய் துருவல், 4 கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது போல் பொடியாக அரைச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட வேக வச்ச பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. வெட்டி வச்ச எல்லா காயும் சேர்த்துக்கலாம்.
இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். பொங்கல் பண்டிகைக்கு நீங்களும் இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். காய் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பு குக்கரில் மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். வேகட்டும். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போது கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இறக்கிடலாம். ஒரு விசில் விட்டாச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு அரைச்சி வச்ச பருப்பு பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கடுகு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் பண்டிகைக்கு செய்யும் 7 காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ரெசிபி மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். இந்த 2 பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். முதல்ல மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு இந்த 2 பொரியலும் சூரியனுக்கு படைப்பாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இப்போது மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தட்டி வச்ச பூண்டும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். காய் வேக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், வேகட்டும். நடுவில் திறந்து கிளறி விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். துருவி வச்ச தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மொறுன்னு வர்றதுக்காக பச்சரிசி மாவு சேர்க்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதோட காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததும் காய் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு, கிளறி விட்டுக்கலாம். ஒரு கிழங்கு நசுக்கி பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது அவரைக்காய் மொச்சை பொரியல். வாங்க, என்னென்ன பொருள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மொச்சக்காய் வாங்கி உரித்து வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரியட்டும். பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது தட்டி வச்ச 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மொச்சப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மொச்சை வேகட்டும். நம்ம சேனலில் கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து முடிச்சுட்டு அதையும் பாருங்கள். பொங்கல் பண்டிகைக்கு மொச்சை அவரைக்காய் பொரியலை கட்டாயம் செய்து சூரியனுக்கு படைப்பாங்க. இப்போது ஒரு கப் அவரைக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். வேகட்டும். நடுவில் திறந்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. மொச்சக்காயும் அவரைக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மொச்சை அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.